வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. நம்ம இன்னைக்கு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டில பார்ட் 5 வீடியோ பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்த்துடலாம். முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் எது? அதாவது நம்ம தமிழ் சமுதாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுல அயல்நாட்டவர் குறிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுல முசிறியதை இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். அதாவது நம்ம ஸ்கூல் புக்ல கூட ஒரு பாக்ஸ்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூத்த பிலினி அப்படின்னு அழைக்கப்படுற பிலினி சொல்லியிருப்பாரு. எதுல அப்படின்னா நேச்சுரல் ஹிஸ்டரி, அதாவது இயற்கை வரலாறுல என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா சொல்லியிருப்பாரு. புவியியல் அப்படின்னு பாக்குறப்ப தாலமி அப்படின்னு சொல்லி இருக்கும். எரித்திரியன் கடலின் பெரிப்ளூஸும் என்ன சொல்லும், நம்ம தமிழ் ஹிஸ்டரியை பத்தி சொல்லக்கூடிய ஒண்ணு. அடுத்து மார்க்கோ போலோவோட குறிப்புகள். ஸோ இதெல்லாமே தமிழ் ஹிஸ்டரியை பத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மார்க்கோ போலோலாம் பாண்டிய நாட்டுக்கு கொற்கைக்கு வந்து 2 டைம் வந்திருப்பாரு. 1388 93 2 டைம் வந்திருப்பாரு. அவர் சொல்லியிருப்பாரு, அவர் தான் சொல்லியிருப்பாரு, நிறைய கப்பல்கள் எல்லாமே பாண்டிய நாட்டுல இருக்கு, பாண்டிய நாடு வந்து செல்வ செழிப்பு மிக்க ஒரு நாடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த டைம்ல சதி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்களோட குறிப்புகள் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழ் சமுதாயம் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், டிஃபைன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் யாது? சங்க காலத்துல என்ன எழுத்து முறை பயன்படுத்தினாங்க அப்படின்னா தமிழ் பிராமி. ஸோ அதை கூட வந்து இப்ப மகாதேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம 11th புக்லயோ 12th புக்லயோ தமிழ் புக்ல இருக்கும். தமிழினி இல்ல, தமிழி அப்படின்னு சொல்லி பயன்படுத்த சொல்லியிருப்பார். தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் சங்க காலத்துல புழக்கத்துல இருந்த எழுத்துக்கள். சங்க புலவர்கள் தங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சங்கம் வளர்த்தது எது? மதுரை. சங்கம் வளர்த்தது மதுரை. பாண்டியர்கள் காலத்துலதான் சங்க புலவர்களுக்கு நிறைய ஆதரவுகள் கிடைக்கும். ஸோ அவங்க தான் சங்கம் வளர்த்திருப்பாங்க. ஸோ எங்க அப்படின்னா மதுரையில தான் அவங்களோட கவிதைகளை எங்க போய் அரங்கேற்றிருப்பாங்க. நம்ம கூட இதுல பார்த்திருப்போம். சாரி, சங்ககால சமுதாயத்தில் கூறப்பட்டுள்ள திணை எனும் நிலப்பரப்பு பிரிவுகளை சரியாக, இந்த கொஸ்டின் இல்லாத ஏரியாவே இருக்காது. மேக்சிமம் மாத்தி 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 கேட்கப்படுற கொஸ்டின்ல இதுவும் ஒன்னா இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. குறிஞ்சி அப்படின்னாலே மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை அப்படின்னு பார்த்தா காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் அப்படின்னு பார்த்தா விவசாய பகுதி தான் மருதம், வேளாண்மை பண்ணக்கூடிய ஏரியா. நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலோர பகுதி, கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை அப்படிங்கிறது பாலவனை பகுதி, வறண்ட நிலப்பகுதின்னு சொல்லக்கூடியது. 4 5 2 1 3 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், உழவு தொழிலுக்கு அடுத்தபடியாக பழங்கால தமிழர்கள் டேஸ் தொழிலில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்ப உழவு தொழில் தான் முதன்மையான தொழில். இதுக்கப்புறம் இருந்த தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா நெசவு தொழில். இது நம்ம அழகா ஸ்கூல் புக்கு, பழைய ஸ்கூல் புக்கு, பண்டைய தமிழகத்துல பழைய ஸ்கூல் புக்ல அழகா சொல்லியிருப்பாங்க. நெசவு தொழில் தான் இரண்டாவதாக இருந்த தொழில். வாணிபம் இதெல்லாம் அதுக்கு அடுத்து வந்தது. நெக்ஸ்ட், சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா சங்கம் அப்படிங்கிறது என்னன்னா தமிழ் புலவர்கள் கூடி இருக்கக்கூடிய அவைக்கு பேர் தான் என்னன்னா சங்கம். அப்ப தமிழ் கவிஞர்களோட அவை தான் என்னவா இருந்துச்சு, சங்கமாக இருந்துச்சு. அதுல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் பார்த்திருப்போம். முதல், இடை, கடை. முதல் சங்கம் தென்மதுரையில நடந்துச்சு. இடைச்சங்கம் கபாடபுரம். கடைச்சங்கம் தற்கால மதுரையில நடந்துச்சு. இந்த கபாடபுரத்துக்கு கடைசியா இருந்த மன்னன் தான் முடத்திருமாறன். இவர் தான் வந்து மதுரையில வந்து சங்கத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு, கடைச்சங்கத்தை கூட்டியிருப்பாரு. அதே மாதிரி அதிகமான புலவர்கள் பங்கேற்ற சங்கம் இந்த மதுரையில் நடந்த கடைச்சங்கம் தான். இப்ப நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட 14 மேல் கணக்கு நூலான 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் இயற்றப்பட்டது இந்த கடைச்சங்க காலத்துலதான். இடைச்சங்க காலத்துல இயற்றப்பட்ட ஒரே ஒரு நூல் நம்மகிட்ட கையில இருக்கு அப்படின்னா அது பேர் தொல்காப்பியம். நெக்ஸ்ட், சரியானவற்றை பொறுத்துக. ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க. நாளிகை வட்டில். வட்டில் அப்படின்னா என்ன? நாளிகை அப்படிங்கிறது எதை குறிக்கும்? டைமை குறிக்கும். அப்ப நேர அளவு. போர். நாளி அப்படிங்கிறது ஒரு ஒரு அளவையை குறிக்கக்கூடியது. இந்த நாளி ஏடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய அளவை தான் நாளி. அம்பாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அருங்கோண வடிவத்துல இருக்கக்கூடியதான் என்னன்னா அம்பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்பாரம். 2
பதக்குனா குதிரை கிராம் அளவு. குதிரை கிராம் அளவுங்கிறது தான் பதக். சங்க காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட சொற்கள் இதெல்லாம். 4 1 2 3. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் நகரமயமாதல் டேஷ் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகழாய்வு மெயினா பார்த்தோம். கீழடி அகழாய்வு கூறுகின்றது அப்படின்னா, தமிழ்நாட்டில் நகரமயமாதல் அப்படிங்கிறது சங்க காலத்துக்கு முன்னாடியே, அதாவது 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டிலே நகரமயமாதல் அப்படின்ற ஒரு விஷயம் தொடங்கிருச்சுன்னு கீழடி அகழாய்வு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கு, உறுதிப்படுத்தியிருக்கு. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை என்ன? அங்க பார்த்து அதே சேம் கொஸ்டின், தமிழ் பிராமி எழுத்து. கீழ்கண்டவற்றில் சங்ககால பெண்கள் நெற்றியில் அணியும், நெற்றியில் அணியக்கூடிய நகைகள் அடங்காதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வயந்தகம் தலையில் அணியக்கூடியதான் நெற்றி, புல்லகம் தலையில் அணியக்கூடியது, மகர வகுவை தலையில் நெற்றியில் அணியக்கூடியது, முத்தாரை அப்படிங்கிறது நெற்றியில் அணியக்கூடிய அணிகலன் கிடையாது. இதுக்கான ஆன்சர் என்னன்னா முத்தாரை. ஓகே, இன்னைக்கு உண்டான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.